லால் சலாம். லால் சலாம் இப்போது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமானா இந்த வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகிறேன். லால் சலாம் படம் அரசியலுக்கு பெரிய ஒரு சவுக்கடி. மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். தைரியமாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டு, ஒரு ராயல் சல்யூட். அப்படி இருக்கிறது இந்த படத்தின் ஒவ்வொரு கதைகளும் அங்கங்களும். அரசியலே இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்திலும் அரசியலை சவுக்கடி 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 என்று அரசியலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னு உள்ள ஒரு அடியை இந்த சவுக்கடியாக அடிச்சிருக்கி இந்த லால் கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானது. இனிமே அவனை உயிரோடு. இதுதாங்க உண்மையான ஒரு சினிமா. இந்த மாதிரி சினிமா தான் இங்கே வரணும். ஆனால் மக்கள் மனசில் ரீச் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் ஒரு கேள்விக்குறியாக நிற்கி. அதைத்தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப விசித்திரமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக. இந்த படம் மதவெறி, ஜாதி வெறி பிடிச்ச நிறைய மனுஷங்கன்னா இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சாலும் மனுஷங்க எங்கடா திருந்த போகிறாங்க அப்படி இறக்கி சில காரணங்கள். ஆனால் இருந்தாலும் இந்த படம் மிக ஒரு அந்யூனமாக இல்லாமல் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை புரிய வை மட்டும்தான். என் பையன், என் பேர பிள்ளைங்கெல்லாம் கூட இருப்பாங்க. நானும் வருஷம் பூரா வாழ்றது இந்த 2 நாளைக்கு தாண்டா. இந்த படத்தில் வர ஒவ்வொரு வசனங்களும் அப்படி இருக்குங்க. ஒரு வசனத்தையும் கூட நமக்கு குறை சொல்ல முடியாது, அவ்வளோ ஆணித்தரமாக இருக்கு வசனம். மதம் என்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்றேன்? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதுதான் இந்த படத்துடைய ஒரு ஆணித்தரமான ஒரு உணர்த்தல். காசு சம்பாதிக்கலாம், நீ வீட்டுக்கு சம்பாதிச்சா வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படி என்று சில வசனங்கள் எல்லாம் நம் மனசை அப்படியே எங்கோ சென்று போகுதுங்க. இந்த படம் உண்மையிலேயே பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. இவன் நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பான். எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். எல்லாரும் மனசுலையும் இந்த மாதிரி படங்கள் ஒரு ஆணித்தரவா உறுத்தணும் அப்படி இருக்கு இந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சிகளும். இந்த மாதிரி படங்கள் எனக்கு என்ன ஒரு குறை தெரியுது என்னன்னா, சூப்பர் ஸ்டாரை தொடக்கத்தில் சிறப்பு தோற்றமானு போட்டிருக்கிறது தான் அவங்க தவறாக தெரியுது. கிரிக்கெட் பிளாட் அதுலேயும் கமெண்ட் பண்ணுற கமெண்ட் பாக்ஸ்லைங்க அவங்க பேசுகிற விதம் சில வசனங்களில் அதை புரிய வச்சு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சுட்டி காட்டு. அவர் பேசுகிறது என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் எப்படி இருக்குமோ அது மக்களுக்கு வெறியையும் உணர்ச்சியையும் தூண்டுத ஒரு விஷயம். அதையும் இந்த படம் அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு சுட்டி காட்டணி இருக்கு இந்த படத்தில். இதாங்க லால் சலாம் படம். லால் சலாம் படம் மக்களை எந்த அளவுக்கு சென்றடையுமோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் இந்தியாவிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு படமாக அமையும் அப்படி இருக்கு. இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் இந்த படத்துக்கு கிடைச்சு. ஏன்னா படத்துடைய ஒவ்வொரு வசனங்களும் அந்த படத்துடைய ஒரு கதைகளும் அப்படி இருக்கு. அரசியலுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்குற ஒரு படத்தில் இது ஒரு விசித்திரமான ஒரு படங்க. ஓப்பனிங்காக இது பண்ணி ஃப்ரீயாக வசனங்களெல்லாம் தைரியமாக ஒரு பெண்மணி கொடுத்து வசனம் எழுதி பேசி ஒரு படம் இறக்கியிருக்கான்னா ரொம்ப பாராட்டுங்க படத்துக்கு. இந்த மாதிரி அரசியல் சவுக்கடியை தெள்ள தெளிவாக ஒரு படம் இதுவரைக்கும் கொடுத்தது இதாங்க முத முறையாட்டி நான் பார்க்குறேன் இந்த படத்தை தான். எனக்கு உண்மையிலே படம் அன்னைக்கு பார்த்தேன். ஆனால் அதில் இருந்து இந்த படத்துடைய ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு விரிவாக கொடுக்கணும்னு தான் என்னுடைய ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு வீடியோவை பதிவு செய்யணும். இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பாருங்கள். இந்த லால் சலாம் படத்தை தியேட்டருக்கு போய் பாருங்கள். அந்தளவுக்கு இருக்குங்க. நாட்டுப்பற்றுக்கு இந்த படம் கண்டிப்பாக தேவை.
இந்த மதம் வெறி ஜாதி பிடிச்ச ஆட்களை கொஞ்சமாவது இந்த படம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்தை திரைக்கதை அமைச்ச ஐஸ்வர்யாவுக்கு உண்மையிலே ஒரு சர்வீட் பண்ணலாம். இந்த படத்தை ஒரு பெண்ணாக இருந்து துணிஞ்சு எடுத்து இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வரணும், எனக்குள்ள என்ன உணர்வுகள் இருக்கு, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உள்ள ஒரு ஆதங்கத்தை இந்த படத்தில் அவங்க திணிச்சு கொண்டு வந்திருக்காங்க. மிக பிரமாதம். ஏஆர் ரகுமான் மியூசிக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இப்போ என்ட்ரி ஆனாலும் அவருடைய மியூசிக்கு எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் ஏஆர் ரகுமான் சார் இந்த தமிழ் சினிமாவில் மீண்டும் பெரிய பெரிய காலெடுத்து வைக்கணும். உங்களுக்கு பாலிவுட் உலகம்தான் வாழ்க்கை இல்லை, தமிழ் தான் வாழ்க்கை. தமிழ் தான் உங்களை வாழ வச்சது, தமிழ் தான் உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் சினிமாவை எக்காரணம் கொண்டு நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்கார் சில படங்களுக்கு தேவைப்படும். அதுபோல தான் இந்த படத்தில் நீங்கள் உதவி இருக்கிறீங்க. உங்கள் மியூசிக் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த படம் மீண்டும் இதுபோன்று முன் படத்துக்கு வசூல் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த படம் குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது கூட லாபத்தை இந்த படம் கண்டிப்பாக எடுத்துரும். தலைவர் எனக்கு தெரிஞ்ச அளவில் 15 நிமிஷம் இல்லை ஒன்று வரலைங்க, அப்பப்போ வந்துட்டு போகத்தான் செய்கிறார். அதனால் இந்த படத்தை அவர் அப்பப்போ தூக்கி நிறுத்துறார். அதுதான் இந்த படத்தோட மீனிங். இந்த படம் பார்க்குறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த படத்தோட விமர்சன ரீதியாக எந்த தகவல் வந்தாலும் நம்பாதீங்க. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் மனசை